அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு 35 வயதியான சகோதரியோட ஜாதகம். லக்னம் மகர லக்னம், லக்னத்திலே ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல குரு உச்சம் கேது, 10ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் சந்திரன், அமாவாசைக்கு முந்தின நாள் பிறந்த ஜாதகம். 11ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 12ஆம் இடத்துல சனி. இதுதான் வந்து ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகத்துல உச்ச குரு லக்னத்தோட தொடர்புல இருக்கிறதுனால லக்னத்துல ராகு அமர்ந்தா கூட இது ஒரு வலுவான ஜாதகம் தான். லக்ன அதிபதி, அதாவது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி இயற்கை பாவியா இருக்கிறதுனால 12ஆம் வீட்டில் வந்து இயற்கை சுவர் வீட்டில் மறைஞ்சி வீடு கொடுத்தவங்க உச்சமா இருக்கிறது. இது நல்ல அமைப்பு. ஜாதகம் கொஞ்சம் பேஸ்ஃபுல்லா வலுவான ஜாதகம். இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் பார்த்தீங்கன்னா உச்ச குருவோட பார்வையிலையும் சுக்கரனோட இணைவிலையும் உள்ள புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். அதன் அடிப்படையில் நீங்கள் சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறீங்களாங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, வேலைலாம் பார்க்கலாம். நான் MCA படிச்சிருக்கேன். நான் வந்து சின்ன வயசுல கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, வேலை அப்படின்னு சொல்லி பெருசாக பார்க்கல. இப்போ தான் வந்து குழந்தைலாம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் வேலை பார்க்கலாங்கிற அப்படி முடிவில் இருக்கிறேன். கிடைக்குமாங்க, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு. ஏஜ் ஒரு காரணமாக இருக்கலாங்க. 35 வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ப்ரெஷருக்கு தான் வந்து வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அதாவது சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு தான் வாய்ப்புகள் கொடுப்பாங்க. நீங்கள் நீண்ட காலமாக வந்து வேலையிலே இல்லைங்கிறதுனால எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து குரு திசை முடிய போகுது. குரு திசையில் ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது. ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இந்த குரு திசை வந்து நல்லது பண்ணாட்டினா கூட அவர் வந்து பெருசாக கெடுத்துருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு கேதுவோட இணைஞ்சு கேல யோகத்தில் நல்ல நிலைமையில தான் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய இப்போ 2ஆம் தனமாக வரக்கூடிய சனி திசை வந்து இவங்களுக்கு லக்னாதிபதியாகவும் ஆகி குடும்பாதிபதியாகவும் ஆகி ராசிக்கு ராஜயோகாதிபதி, ராசிக்கு 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் நல்ல நிலைமையில தான் உட்காந்துருக்காரு. அதனால வந்து சனி திசை எந்த விதத்திலையும் உங்களை கெடுக்காதுங்க, நல்லா தான் இருக்கும். உச்சனோட வீடு கொடுத்தவங்க உச்சனா இருக்கிறதுனால சனி திசை வந்து நல்ல பலன்களை செய்யும். சனி திசை வந்து நெருக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இன்னும் ஒரு 6 மாசத்துல சனி திசை பிறந்துடும். சனி திசையில வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்க. புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். அதனால நீங்க படிச்ச இந்த MCA துறையில நீங்கள் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் துறையில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களோட ஏஜ் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். தசாபுத்தி வந்து குரு திசையில் ராகு புத்தி முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் சனி திசையில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் நல்லா தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் வந்து ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டுக்குமே அவர் வந்து யோகாதிபதியாக இருக்கிறதுனால நல்ல பலன்களே நடக்கும். கண்டிப்பாக இதே புதன் துறைகளில் சாஃப்ட்வேர் துறைகளில் முயற்சி பண்ணுங்க, வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம். இதே ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குதுங்க. மிதுன லக்னம், 2ஆம் இடத்துல உச்ச குரு, 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் வீட்டில் வந்து சந்திரன் ராகு, 5ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் சுக்கிரன் புதன் கூடவே இருக்காங்க, 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, 10ஆம் இடத்துல வந்து கேது இருக்காரு. இதுதான் ஜாதக அமைப்பு. இவரோட ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா குரு திசை வரைக்கும் சூப்பராக போயிருந்திருக்கு. இந்த லக்னத்துக்கு வந்து மாரகாதிபதி பாதகாதிபதி அப்படிலாம் பயம் காட்டுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மாரகாதிபதி பாதகாதிபதிங்கிறதுலாம் வந்து அந்த வீட்டோட தொடர்பில் இருந்தால் தான் அந்த பிரச்சனை. அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். குரு திசை வந்து உண்மையிலேயே வந்து உச்ச குருவா வேற எந்த பாவிகளோட தொடர்பு, குறிப்பாக சனி ராகு இவங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால குரு திசை நல்லாவே இருந்திருக்கு. இப்போ சனி திசையில் சுய புத்தி ஆரம்பிச்சிருக்குங்க. சனி திசை ஆரம்பிச்ச உடனே கடுமையான கடன் பிரச்சனைகள்ல சிக்க வச்சுட்டாரு. சனி திசை வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவா இல்லை. என்ன காரணம்? இந்த லக்னத்துக்கு அவர் அட்டமாதிபதியாகவும் அதே நேரத்தில் பாக்கியாதிபதியாகவும் வரக்கூடியவர். ஒரு நல்ல வீட்டுக்கு ஒரு கெட்ட வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர். 8ஆம் வீட்டுக்கு 8ல் மறைஞ்சு பாக்கியஸ்தானத்தோட தொடர்பில் இருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து சூரியன் கூட இருக்கக்கூடாதுங்க. அதாவது சூரியனோட வீட்டில் வந்து சனி என்னைக்கு இருக்கக்கூடாது. அவர் வந்து பகை பெற்று சூரியன் ஜென்ம விரோதி வீட்டில் வீடு கொடுத்த சூரியன் நீச்சம் அப்படிங்கிற அமைப்புல எந்த விதமான சுபத்துவம் இல்லாம இருக்கிறாரு. அப்ப இந்த சனி திசையில எந்த பலன்களையும் அவர் செய்ய முடியாத ஒரு நிலைமையில தான் வந்து அவர் இருப்பாரு. சனி திசை வந்து நல்லா இருக்காது அப்படிங்கறத என்னோட ப்ரெடிக்ஷன். 9ஆம் வீட்டோட தொடர்புல இருக்கிறதுனால வந்த உடனே தகப்பனை வந்து இது பண்ணுவாருங்க. அதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். தகப்பனை வந்து 9ஆம் இடத்துல வந்து சனி திசையில் சுய புத்தியிலே தகப்பனை வந்து பிரிப்பார். அதுக்கப்புறம் வந்து இவரே வந்து 46 வயசு நபர் தான். அப்போ வந்து தகப்பனோட ஏஜையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிடணும். இந்த சனி திசை உயிர் காரகத்துவத்தை கெடுத்து அதுக்கப்புறம் ஓரளவு நல்ல பலன்களை செய்யுமோ ஒழிய பெரிய நல்ல பலன்களை வந்து குரு திசை மாதிரி வந்து செய்யாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். காவல்துறையில் வந்து ஒரு சாதாரண போஸ்டிங்கில் உள்ளவங்களோட ஜாதகம் தான் PC அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண ஒரு போஸ்டிங்கில் உள்ள ஜாதகம் தான். ஆனால் வந்து இவங்க வந்து போக போக வந்து பின்னாட்கள் வந்து பெரிய உயர் பதவிகளை அடையக்கூடிய ஒரு வலுவான ஜாதகம் வந்து வந்துட்டு இருக்குது. கடக லக்னம், 3ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமானா கூட பௌர்ணமி சந்திரன், 6ஆம் இடத்துல குரு ஆட்சி, 9ஆம் இடத்துல சனி கேது, 10ஆம் இடத்துல செவ்வாய் புதன், 11ஆம் இடத்துல வந்து சூரியன், 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு வந்து 12ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போலீஸா இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? செவ்வாய் அதிக சுபத்துவமா இருக்கணும், 10ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கணும், திக்பலமா ஆட்சியா இந்த மாதிரி இருக்கணும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் கடகலக்கணமா இருந்து 10ஆம் வீட்டில் திக்பலம் ஆட்சி ஒருங்கி அமைஞ்சு குருவோட பார்வையில் செவ்வாய் வந்து அதிக சுபத்துவமா இருக்கிறதுனால அந்த துறையோட
இதை வந்து உங்களுக்கு வழங்கிடுச்சு, அந்த துறையோட பெனிஃபிட்டை வந்து உங்களுக்கு வழங்கிடுச்சு. அதே நேரத்தில் லக்னாதிபதி வந்து நீச்சமாக இருக்கிறதுனாலையும், நீச்சமாக இருந்தாலும் உங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவங்க பௌர்ணமியாக இருக்கிறதுனாலையும் லக்னத்துக்கு வேற எந்த சுபர்களோட தொடர்பு டைரெக்டாக கிடைக்காதனாலையும் இப்போ வந்து அடிப்படை இதில் போலீஸ்லேயே அடிப்படை பதவியில் போய் சேர்ந்துருக்காங்க. இன்னும் படிப்படியாக மேலே ஏறி வந்துருவாங்க. இந்த ஜாதகப்படி வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில் குரு புத்தி. போலீஸாக இருக்கக்கூடிய விதிகள் வந்து கரெக்டாக தெளிவாக பொருந்தது. சுக்கிர திசையில் குரு புத்தி. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக 6ஆம் வீட்டு தொடர்பில் சுபத்துவமாக இருக்காரு. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சுக்கிர திசையில் குரு புத்தி ரெண்டுமே 6ஆம் இடம் கணைத்து சுபத்துவமாக வருது. கடன் பிரச்சனையில இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க, கடுமையான கடன் பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னாங்க. ஆனால் சுபத்துவ கடன் தான், வீடு கட்டினால கடனான்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாங்க. இதை எப்படி கணிக்க முடிஞ்சது? சுக்கிரனோட காரகத்துவம் வீடு, 6ஆம் அதிபதி சுபத்துவமா இருக்காரு, கடனை கொடுக்கணும். அப்ப எது மூலியமா கொடுப்பாரு? பெண்கள் மூலியமாவோ, வீடு கட்டுறது மூலியமாவோ, கார் வாங்குறது மூலியமாவோ, இந்த சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் ரீதியா, குருவனுடைய காரகத்துவங்கள் ரீதியா மங்களகரமா சுபத்துவமா இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி தான் கடன் வாங்கியிருக்காங்கிறத வந்து கணிச்சு சொல்ல முடிஞ்சது. ஜோதிட விதிகள் வந்து தெளிவா இருக்கிற ஜாதகம். அதுக்கப்புறம் உயர் பதவிகள் சொல்லியிருந்தேன். சிம்ம வீட்டுக்கு குரு பார்வை, ஆட்சி பெற்ற குரு பார்வை சிம்ம வீட்டுக்கு. சிம்மாதிபதி வந்து பௌர்ணமி சந்திரனோட நேரடி பார்வையில் இருக்காரு. சனியோட தொடர்பு பெற்றது வந்து தாமதப்படுத்துமே ஒழிய பெருசா பாதிக்காது. ஏன்னா சனி வந்து சூட்சம வலுவில் குருவோட தொடர்பில் இருக்கிறதுனால அவருடைய பார்வை வந்து பெரிய நெகட்டிவ் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து ஏற்படுத்தாது. அதனால சிம்மமும் சிம்மாதிபதியும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதே போஸ்டிங்கில் அவங்க இருக்க மாட்டாங்க. மேலே 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 முன்னேறக்கூடிய ஜாதகம் தான். அடுத்து வர்ற சூரிய திசைலாம் வந்து பௌர்ணமி சந்திரன் நேரடி பார்வையில் இருக்கிறதுனால சூரிய திசை நல்லா இருக்கும். செவ்வாய் திசை குருவோட பார்வையில் இந்த லக்னத்துக்கு வந்து ராஜ யோகாதிபதிகள் தசைகள்லாம் வந்து அடுத்தடுத்து வர்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு உயர் பதவியில் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.